We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை வாசிக்கப்படும். பின்பு அவர் கெனேசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளைக் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படிச் சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. Lord, we pray that you would speak to us through your word, that your word will challenge us to be more like you. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சவாலை கொடுத்து உம்மை போல மாறும்படியாக உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளாக நடத்தும்படியாக இடம் கொடுக்கிறோம். Lord, we offer our minds and our bodies to be led by your Spirit into all truth, to encounter you in Scripture. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். சுவிசேஷகராகிய இயேசு, Jesus the evangelist. Now, if someone were to ask you the question, what is God's call in your life, what would be your answer? ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அது என்ன என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பதில் இப்படிப்பட்டதாக இருக்கும். Would your mind gravitate towards something that is glamorous, where you envision people being in awe of you? ஒருவேளை அழைப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு கவர்ச்சி பூர்வமான ஒரு காட்சி நம்முடைய சிந்தனையிலே உருவாகிறதா? Or perhaps you are thinking that there's nothing you can do for God because there is nothing valuable that you can offer to God. ஒருவேளை என்னிடத்துல ஆண்டவரிடத்துல கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, விலை உயர்ந்தது ஆண்டவருக்கு கொடுப்பதிலே எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்களா? The answer to this question perhaps is an indication of what we are focusing on as a Christian. பிரியமானவர்களே, இந்த கேள்விகளினுடைய பதில் நாம்
எதை கவனித்து கொண்டிருக்கிறோம், எது மையமாக வைத்து ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அறிகுறியாக இருக்கிறது. Today Jesus wants to encourage you to think about what is important to him. இன்றைக்கு இயேசுவுக்கு என்ன முக்கியமானதாக இருக்கிறதோ அதை குறித்து யோசிக்கும்படியாக கர்த்தர் நம் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். And he wants to encourage you to join him in participating in the things that are important to him. இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதிலும் நீங்களும் நானும் ஈடுபடும்படியாக, பங்காளிகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். Luke chapter 1 verses 1 to 11 describes the calling of Jesus' first disciples. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை இயேசு தன்னுடைய சீஷர்களை முதலாக அழைக்கக்கூடிய சீஷர்களை விவரிப்பை நாம் கவனித்து பார்க்கிறோம். The description of the calling of the first disciples is important because it describes the purpose of calling them in the first place. இந்த சீஷர்களை அழைப்பதனுடைய இந்த விவரங்கள் ஏன் முக்கியமாக இருக்கிறது என்றால், இயேசு எதற்காக, எந்த காரணத்தை விட்டு அவர் இந்த சீஷர்களை அழைத்தார், எதற்காக அழைத்தார் என்று இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. It describes what is important to Jesus and what he wants his disciples to participate in. இவைகள் இந்த காட்சியானது, இந்த சூழ்நிலை, இந்த சமூகமானது இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறது என்று நமக்கு விவரிக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய சீஷர்கள் எதிலே முக்கியமாக பங்கு கொள்ள வேண்டும் என்று நமக்கு விவரிக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில இயேசு திரளான ஜனங்கள் அவர்களை நெருங்கி இருப்பதினாலே அவர் பிரசங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அதை 1ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்போமே. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். Verse 1 describes a situation where Jesus was unable to continue preaching the word of God because of the crowd that has surrounded him. So therefore, Jesus gets into Simon's boat and informs Simon to go out a little from the land, and Jesus then teaches from the boat. இயேசு என்ன செய்கிறார் என்றால், அங்க இருக்கக்கூடிய ஒரு படகிலை அவர் ஏறி, அது சீமோனுடைய படகாக இருந்தது. அந்த படகிலே இயேசு அவர் ஏறி சீமோனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். 13வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு திரளான ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கும் பொழுது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, சீமோனுடைய பங்கை இயேசு நாம் கவனிக்கிறோம். இயேசு சீமோனுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறார். அந்த பிரசங்கிக்கும்படியாக, அவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு பங்கு சீமோனுக்கு கொடுக்கிறார். அந்த பங்கு என்னவென்றால், அவனுடைய படவிலே இயேசு ஏறி அவன் அந்த கடல் அறையிலிருந்து சற்று தள்ளும்படியான ஒரு வேலையும் சீமோனுக்கு கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Not only Jesus gets onto the boat, but Jesus also involves Simon in the preaching of the process of the preaching of the gospel of God. இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நம்ம கவனித்து பார்ப்போமே. இயேசு போதகம் பண்ணின பின்பு, முடித்த பின்பு இயேசு சீமோனிடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் என்று 4ஆம் வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். After Jesus has finished preaching, Jesus tells Simon to cast his net for a catch. Now, this is a very peculiar situation because here, Jesus, who grew up in a household that was involved in another trade, instructing fishermen how to fish, when to fish, and where to fish. இங்கு என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்றால், விசேஷமாக இருக்கிறது என்றால், இயேசு வேற ஒரு துறையிலே, வேற ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் சார்ந்த
ஒருவராக இருந்தார். ஆகிலும் இயேசு அந்த மீனவர்களிடத்திலே எப்படி மீன் பிடிக்க வேண்டும், எங்கே மீன் பிடிக்க வேண்டும், எந்த வேளையில மீன் பிடிக்க வேண்டும் என்று இவர் வேறு துறையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே சம்பந்தப்பட்டு வாழ்ந்தவராக இருந்தாலும் மீனவருக்கு எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கணும். While Jesus grew up in a household that was involved in another trade, here Jesus is instructing Simon how to fish, when to fish, and where to fish. And when we read Simon's response, we gather that the time that Jesus was asking Simon to fish was not really the best time, because they had just spent the night fishing, and night was the best time to fish. சீமோனுடைய மறு உத்தரவை கவனித்து பார்க்கும் பொழுது சீமோன் என்ன சொல்கிறான் என்றால், ராம் முழுவதும் நாம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். அப்படி என்றால் இரவிலே மீன் பிடிப்பது தான் மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கிறது மீன் பிடிப்பதற்கு என்று. இருந்த போகிலும் இயேசு சொன்னதை அவன் கீழ்ப்படிந்து அவன் செய்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Yet Simon knew that here Jesus was no ordinary man, and he obeyed Jesus. When Simon and the other fishermen put down their nets, they caught a large number of fish that their nets began to break. பிரியமானவர்களே, சீமோனும் அவனுடைய மற்ற மீனவர்களோடு இணைந்து தன்னுடைய வலைகளை ஆழத்திலே அவன் இறங்கி வைக்கும் பொழுது திரளான மீன்களை பிடித்ததை நம்ம கவனித்து பார்க்கிறோம். 6வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த மீனை அவர்கள் அந்த படவிலை தூக்கி வைப்பதற்கு கூட அவங்களால முடியவில்லை. ஆகியாலே அவர்கள் மற்றவிடத்திலே அவர்கள் உதவியை நாடினார்கள் என்று 7வது வசனத்தை கவனித்து பார்க்கலாம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளை வந்து தங்கள் உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வைத்து 2 படவுகளும் அமிழ்ந்து தக்கதாக நிரப்பினார்கள் என்று 7வது வசனம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த அற்புதமானது, இந்த அடையாளமானது சீமோனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடமாக இருந்தது. This miracle was a spiritual lesson for Simon, that if he follows Jesus' instructions, even in the most impossible situation, Jesus can turn things around. பிரியமானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம் என்னவென்றால், இயேசுனுடைய கட்டளைகளுக்கு சீமோன் ஈடுபடும் பொழுது, அவன் கீழ்ப்படியும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். When Simon saw the miracle, he knew that he was not worthy of that experience, the benefit of God's power and presence. பிரியமானவர்களே, சீமோன் இந்த அற்புதத்தை கண்ட பிறகு அவன் இயேசுவிடத்தை என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலக வேண்டும், நீ என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். அது காரணம் என்னவென்றால், அவனுடைய இருதயத்தில் அவன் என்ன உணர்ந்தான் என்றால், ஆண்டவருடைய வல்லமையும் பிரசன்னமும் அனுபவிப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று அறிந்து இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறான் என்றால், இயேசுவே, நீர் என்னை விட்டு விலகும், என்னை விட்டு போகும் ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அவன் சொல்கிறது. 8வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். Simon felt that he was not worthy to experience the benefits of God's power and presence. But here, my friends, I want to suggest to you that Simon's response reveals what was actually in his heart. He considered himself a sinful man who was not worthy of such a miracle. He was aware of his spiritual state before Jesus.
பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையானது, இந்த அற்புதமானது சீமோனுடைய இருதயத்திலே இருந்ததை வெளிப்படுத்தினது. அவன் என்ன வெளிப்படுத்தினது என்றால், அவன் இயேசுனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை அறிந்து அவன் அங்கீகரிக்கிறான். நான் ஒரு பாவி என்று அவன் அங்கீகரிக்கிறான். And it is exactly this response that qualifies Simon to participate in what was important to Jesus. பிரியமானவர்களே, இந்த மறுவத்தரவு தானே சீமோனை தகுதிப்படுத்தினது. இயேசுனுடைய ஊழியத்திலே இயேசு எது முக்கியமாக இருக்கிறது என்று கருதினாரோ அதில் ஈடுபடுவதற்கு, அது ஒரு பங்கு கொள்வதற்கு, அதுவே இந்த மறுவத்தரவே அவனை தகுதிப்படுத்தினது. 5வது வசனத்தை கவனித்து பாருங்களேன். இந்த எசையா தீர்க்கதரிசியும் இதே வசனத்தை தான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லுகிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். This is the same type of response we read about someone in the Old Testament, and that's found in Isaiah chapter 6 verse 5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பிரியமானவர்கள், அநேக வேளையிலே நம்முடைய சொந்த ஆவிக்குரிய நிலைமையை அறிந்த பொழுது, ஆண்டவரே நான் பாவி, என்னிலே மாற்றுவதற்கு அநேகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அங்கீகரித்து அதன்படி செயல்படும் போது, முன்னேற்றத்துக்கு என்று செயல்படும் பொழுது, அதுவே ஆண்டவர் ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு தகுதிப்படுத்துகிறது. I want to suggest to us that because Simon acknowledged the deficit that was within him and chose to work on the deficit by leaving the past life behind and started to follow Jesus, that alone made him worthy to participate in God's work. I want to suggest to us that this is what may be lacking in our own lives. சில நேரத்திலே இதுவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுபாடாக இருக்கலாம். அங்கீகரிப்பு இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை நான் அங்கீகரிக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவர் பிரியமானவர்களை எப்படி நம்மை பயன்படுத்த முடியும்? நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையை அங்கீகரிப்பது மட்டுமல்ல, அதை அங்கீகரித்து ஆண்டவர் இதிலிருந்து நான் முன்னேற வேண்டும் என்று நடைமுறையிலே முன்னேற்றத்துக்காக செயல்படும் பொழுது, அதுவே ஆண்டவருடைய ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு தகுதிப்படுத்துகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The acknowledgement of the deficit and the willingness to work at it, leaving the past behind and pursuing Jesus' way, was what got Peter or Simon on the right path. பேதுரு, அதாவது சீமோன் என்று சொல்லக்கூடிய பேதுருவை சரியான பாதையை நடத்தக்கூடிய முக்கிய மனப்பக்குவம் என்னவென்றால், தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை அங்கீகரித்தான். நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் பாவமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் சொன்னான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் சொல்லக்கூடாததை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அது என்னுடைய குறைவுபாடாக இருக்கிறது என்று அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொன்னது நிமித்தம், அதிலிருந்து வெளிவிடும்படியாக நடைமுறையிலே செயல்பட்டது நிமித்தம், ஆண்டவர் அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்தினதை வேதத்தில் மட்டும் பார்ப்பதில்லை, தேவனுடைய சரித்திரத்திலே, அதாவது சபையினுடைய சரித்திரத்திலும் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு மறு உத்தரவு கொடுத்ததினாலே ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்தி அவர்கள் ஊழியத்திலே பயன்படுத்துகிறதே அநேக வேளையிலே படிக்கிறோம். Not only do we read such work God does in people in the Bible, but we also read about it in church history. Whenever someone acknowledges their spiritual state, whenever they know that where God wants us to be and where we are, there's a big difference, and willingness to work at it and willingness to come out of it and doing practical things to grow in holiness, that itself makes us worthy, and that itself allows us to participate in the kingdom of God. It is not enough to simply acknowledge, my brothers. வெறும் அங்கீகரிப்பதில் நிறுத்தி விடக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. We need to take practical steps towards Jesus, who empowers us through His Spirit to work for His glory. பிரியமானவர்களே, அங்கீகரிப்பது மட்டுமல்ல, ஆனால் அந்த குறைவுபாடிலிருந்து மேற்கொள்ளும்படியான ஒரு முயற்சி எடுக்கும்போது, அந்த முயற்சியிலும் பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்து மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் பலனையும் அவர் ஆவியானவர் மூலியமாக கொடுத்திருக்கிறார்.
Not only does He leave us to fend for ourselves, but He gives us His Spirit, empowers us through His grace and through His power to be an overcomer, to be part of the kingdom of God's work. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியங்களில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆனால் முதலாவது தேவையாயிருக்கக்கூடியது என்னவென்றால், பிரியமானவர்களே, அங்கீகரிப்பு. நான் அங்கீகரிக்கிறேனா? ஆண்டவர் இடத்துல எதிர்பார்ப்பதும் நான் செய்து கொண்டிருப்பதிலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அங்கீகரிக்கிறோமா? Do we acknowledge that there is a big deficit between what God expects of us and what we are doing? Are we doing things practically to come out of that deficit mode? அந்த குறைவுபாடிலிருந்து வெளிவருவதற்கு நடைமுறையிலே நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? செய்து கொண்டிருக்கிறோமா? நடைமுறையிலே காரியத்தை, தீர்மானங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? Until Simon and Isaiah the prophet acknowledged their spiritual state, they could not be used by God. சீமோனும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அங்கீகரிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தவில்லை. Simon and Isaiah did something about their spiritual state. They followed God in practical ways. அவர்கள் இந்த சீமோனும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அங்கீகரித்து நடைமுறையிலே இயேசுவை, தேவனை பின்பற்றினதை நாம் கவனித்து பார்க்கிறோம். In this text we are informed what is important to Jesus. பிரியமானவர்களே, இந்த லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவுக்கு எது முக்கியமாக இருந்தது என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. What is important to Jesus is the proclamation of the kingdom of God and its king. பிரியமானவர்களே, இயேசுவுக்கு எது முக்கியமாக இருந்தது என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பிரசங்கிப்பதும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாவை வெளிப்படுத்துவதும் அதுவே இயேசுவுக்கு முக்கியமாக இருந்தது. இந்த நாளிலே நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது நமக்கு முக்கியமாக இருக்கிறதா? நாம் இயேசு நம்மளுடைய எஜமான் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, இயேசுவுக்கு முக்கியமானது நமக்கு முக்கியமாக இருக்கிறதா? As a disciple of Jesus Christ, is what is important to Jesus important to me? Sometimes you can get caught up with life and forget that what is important to Jesus and why we have been called by Jesus. சில நேரத்திலே வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடைபெறுவது நிமித்தம் ஏன் இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறது, எதுக்காக இயேசுவினால் அழைக்கப்பட்டோம் என்று சில நேரத்திலே மறந்து விடலாம். We can allow what is happening in our life to take precedence over what is important to Jesus. பிரியமானவர்கள், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறது என்று சில நேரத்திலே நாம் மறந்து விடலாம். We can take what is happening in our lives to consume us and not get involved in what is important to Jesus. பிரியமானவர்களே, சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிலே சூழ்ந்திருந்து ஆழமாக இடைப்பட்டு கொண்டிருந்து இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ என்று கவனிக்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். Jesus encourages his disciples to seek things that concern the kingdom of God first. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்தை என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை நம்ம கவனிக்கலாம். We read that in Matthew chapter 6 verse 31 to 34. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நான் மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனமாக வாழும் பொழுது இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ என்று கருதாமல் அதில் ஈடுபடாமல் வாழும் பொழுது
இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதது போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If we give importance to what needs to take place in our own lives first over what Jesus considers as important, then we live as if Jesus is not in our lives at all. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதது போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களே. அஞ்ஞானிகள் என்று சொல்லும்போது தேவனை அறியாதவர்கள் நாடி தேடுகிறார்களே. அதே போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாதது போல மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் நாம் ஆண்டவரை அறிந்தவர்களும் நாமுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. If we live giving importance to things that are not as important as what Jesus considers as important, then there is no difference between how people who don't know Jesus live and how we live. And is that the type of life that Jesus calls us to live? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கா இயேசு நம்மை அழைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்கள், நாம் இயேசுவுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதே நம்ம நாடும் பொழுது மற்ற காரியத்தில் நடைபெறக்கூடிய மற்ற காரியத்தில் எல்லாம் நமக்கு அதை கவனம் கொடுக்க வேண்டும். அது பிரயாசப்பட்டு காரியங்கள் செய்ய வேண்டும், முக்கியம்தான், ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட இயேசு எது முக்கியமானதாக கருதுகிறாரோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து செயல்படும் பொழுது மற்ற காரியத்திலே ஆண்டவர் முடியாததை அவர் மாற்றி அமைப்பார். எப்படி அந்த மீனவர்கள் அநேக நாட்களாக அநேக நேரங்கள் மணி நேரம் அவர்கள் மீன் பிடித்து கொண்டு ஒன்றும் அவர்கள் பிடிக்காமல் இருந்தார்களோ, இயேசு தங்களுடைய வாழ்க்கையில வந்த உடனே அந்த தேவை அப்பொழுது சந்திக்கப்பட்டதோ, அதே போல பிரியமானவர்களே, நாம் தேவனை முதலாவது நாடும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நமக்கு தேவையானவைகளை அவர் மாற்றி அமைப்பார். ஆனால் இயேசுவுக்கு முக்கியமானவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதா என்று கருதி நம்ம வாழ்கிறோமா? Or do we give importance to what Jesus considers as important, my friends? Because if we do that, all the other things that need to take place will take place in His time. But if we focus on our lives first, then what is important to Jesus will never take place in our lives. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய காரியத்துக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்போமானால் இயேசுவுக்கு முக்கியமானவைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறாது. The miracles that are recorded in scripture often took place in order to communicate the message of the kingdom of God and His King. It wasn't to fulfill a self-centered need. பிரியமானவர்கள், வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அநேக இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எதுக்காக நடைபெற்றது என்றால், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கினதே தவிர ஒரு சுயநலமான ஒரு தேவையை சந்திப்பதற்கு என்று ஒரு அற்புதம் நடைபெறவில்லை. The miracle revealed. When we read that Jesus performed miracles, the miracles facilitated the revelation of Jesus. It opened the way to talk about who Jesus is and the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசு யார் என்று வெளிப்படுத்துவதற்காக கற்றுக் கொடுக்கும்படியாக இந்த அற்புதங்கள் நடைபெற்றன. ஒரு சுயநலமான ஒரு தேவையை சந்திப்பதற்கென்று அங்கு அற்புதம் நடைபெறவில்லை. So the Spirit of God is asking you, why are you asking for a miracle today? இந்த நாளிலே ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீ ஒரு அற்புதத்துக்காக எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒரு சுயநலமான ஒரு தேவையை சந்திக்கப்படுவதற்காகவே நீ ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது ஆண்டவரே, இந்த அற்புதம் மூலியமாக நீர் யார் என்று நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், நீ எப்படி நல்லவராக இருக்கிறீர் என்று ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அதற்காக ஒரு அற்புதத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? Is it to meet your need that has consumed you, or are you seeking for a miracle to tell everyone how good Jesus is, using the miracle as an opportunity to share
who Jesus is. அந்த அற்புதத்தை வைத்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்வதற்காகவே நீ ஒரு அற்புதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? Now, how do you know if you are focusing on what is important to you and not to God? நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம், எப்படி அறிந்து கொள்ளலாம்? நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு வேண்டியவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா, இல்லை ஆண்டவர் விரும்புகிறதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? Whenever you and I have to make a choice between our studies, our future, our career, our family or anything else over what is important to Jesus, which do you choose? ஒருவேளை அது படிப்பாக இருக்கலாம், அது எதிர்காலமாக இருக்கலாம், அது நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட உயர்வாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். இவைகளும் இயேசுவுக்கு முக்கியமானவைகளுக்கும் நாம் தீர்மானம் செய்யும் பொழுது எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? If we choose anything above Jesus, it shows us that we are putting other things above Jesus in our lives in those areas. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அது ஒரு வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அது எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது படிப்பாக இருக்கலாம். அது இயேசு விரும்புகிறதை விட, இயேசு முக்கியமானதை கருதுகிறதை விட இவைகள் முக்கியமானவைகளாய் கருதி அதை தீர்மானிக்கும் பொழுது இந்த காரியங்களிலே, இந்த பகுதிகளிலே இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராக கருதவில்லை என்று தான் அர்த்தமாக இருக்கிறது. Unless we come to a place of acknowledgement that these things, Lord, have taken priority in my life and ask God to do something about it, we will never do what is important to Jesus. நாம் ஒரு அங்கீகரிப்புக்குள்ளாக வர வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீர் முக்கியமானவைகள் கருதுவதை விட இவைகளைத்தான் நான் அதிகமாக முக்கியமானவைகளாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஆகிய ஆண்டவரை நான் அங்கீகரிக்கிறேன். உமக்கு முக்கியமானவைகளுக்கு நான் இடம் கொடுக்காம எனக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ என்று தான் நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். My friends, the calling of the first disciples took place in the context of preaching God's word. இந்த சூழ்நிலை லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த அழைப்பு சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு எந்த சூழ்நிலை மூலியமாக உருவாகினது என்றால், தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கும்படியான இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இயேசு சீமோன் பேதுருவை இயேசு யார் என்று வெளிப்படுத்தி அவர் பின்தொடரும்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். Jesus reminds us that our primary calling in life is to proclaim the kingdom of God, because that's what Jesus called Peter to do as well. பிரியமானவர்களே, நம்முடைய முக்கிய அழைப்பு, முக்கியமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அழைப்பு இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவது. இயேசு இந்த பூமியில முதல் சுவிசேஷகராக இருந்தார். Jesus was the first evangelist and he calls us to be part of evangelism. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ பணியிலே ஈடுபடுவதற்கு இயேசு நம்மை அழைக்கிறார். He invites us to follow him. Just as how he invited Simon, he invites us today. இயேசு எவனமாக சீமோனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரோ அதே போல பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். When we read scripture, Jesus used very creative ways to share the kingdom of God and share who he is. பிரியமானவர்கள், நம்ம இயேசு சுவிசேஷத்தை வழங்கக்கூடிய அந்த வழிகளை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது அவர் பல விதங்களை அவர் பயன்படுத்தினார். ஒரே விதத்திலே அவர் சொல்லவில்லை, ஒரே விதத்தில் வழங்கவில்லை. பல காரியங்களை பல விதமாக பல வினோதமான விதத்திலே சுவிசேஷத்தை வழங்கும்படியாக நாம் வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். அதே போல தான் பிரியமானவரே, ஒரே வழியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லாதபடிக்கு பல வழிகள் உண்டு. நம் அனைவருக்கும் அநேக விதமான தாளந்துகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார். அந்த அநேக தாளந்துகளை பயன்படுத்தி இயேசு யார், இயேசு நல்லவர் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Will you be like Simon?
who acknowledge his deficit and follow Jesus by doing what is important to Jesus. பிரியமானவர்களே, சீமோனை போல தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடை அங்கீகரித்து, ஆண்டவரே நீர் விரும்புகிறதையும் நான் செய்கிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி நடைமுறையிலே தீர்மானங்களை எடுத்து இயேசுவுக்கு பின்பாக செலுங்கக்கூடிய அதே விதமான ஒரு மறுவுத்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், இந்த சுவிசேஷ பணியிலே இயேசு நம்மையும் அழைக்கிறார். My friends, if you have the same type of acknowledgement, Lord, what you expect of me and what has happened in my life, I have, Lord, made wrong choices. Now, Lord, I realize what is important to you and I want to make the right choice. If you would say that Jesus invites you to be part of this ministry that is important to him, or you and I can be like the rich young ruler in Mark chapter 10 verses 21 to 22. அல்லது பிரியமானவர்களே, நாம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையும் வாசிக்கக்கூடிய இந்த வசனங்களிலே இருக்கக்கூடிய ஒருவனாக நாம் வாழலாம். அந்த வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்க கேட்போம். Let's have that scripture read first. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். உனக்கு ஒரு குறை உண்டு. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்வாரானால், உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை ஆண்டவர் காட்டும் பொழுது, வசனங்கள் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது, அதை அங்கீகரிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அங்கீகரித்து அதற்கு அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு, அந்த மனப்பக்குவத்தை மாற்றுவதற்கு தீர்மானங்கள் எடுத்து நடைமுறையிலே வாழ்வதற்கு நாம் முன் வருவோமா? அல்லது இந்த மனுஷனை போல அவன் துக்கித்து மனமடிந்து துக்கத்தோடு போகக்கூடியவனாக நாம் இருப்போமா? Or will you be like the rich young ruler who walked away sad because he was unwilling to reprioritize his life? தன்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் அல்ல என்று இயேசு அவனுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, அந்த முக்கியத்துவத்தை அறிந்தும் மாற்றத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்போமானால், இந்த மனுஷனை போலத்தான் மனமடிந்து துக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When we settle for less than what Jesus calls us to do, regardless of what we have obtained or kept, there will be a measure of sadness within us. பிரியமானவர்களே, இயேசு விரும்புகிறதுக்கும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குமானால், இந்த மனுஷனை போல நமக்கு வேண்டியவைகள் ஒருவேளை நம்ம அடைந்து இருக்கலாம், நாம் பெற்றிருக்கலாம். ஆனாலும் ஒரு துக்கம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒரு திருப்தி இராத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷமும் அந்த திருப்தியும் எப்பொழுது வரும் என்றால், இயேசு எது முக்கியமானவைகள் என்று கருதுகிறாரோ அதில் ஈடுபடும் பொழுது, வாழும் பொழுது ஒரு மாற்றம் வரும். அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். That sadness will turn into joy the moment we come to acknowledge that we are far from what God is calling us to do, what Jesus is calling us to do. And when we reprioritize and we make practical decisions to do what Jesus is telling us to do in creative ways, my friends, that sadness will turn into joy. அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். இறுதியாக பிரியமானவர்களே, இயேசு நல்லவர் என்று எத்தனை நபர் இடத்துல நீங்க சொன்னீங்க? கடைசியாக யார் இடத்துல சொன்னீங்க? I ask you this question. When was the last time you shared that Jesus is good to someone? Whether it is a believer or someone who doesn't know Christ. When was the last time you actually proclaimed the goodness of Jesus to someone? இறுதியாக இயேசுவை குறித்து, அது ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும், இறுதியாக இயேசுவை குறித்து சொன்ன நாட்கள் கடைசியாக எப்போது இருந்தது? அதை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து
ஒரு அங்கீகரிப்போடு நம்ம இருப்போமானால், உடைந்த மனதோடு ஆண்டவர் சமூகத்தில் வருவோமானால், நிச்சயமாக ஆண்டவர் அந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். If we truly are honest about our proclamation of who Jesus is in our lives, then Jesus will create chances, opportunities for us to reveal who he is through miracles in our lives, so that people may come to know that Jesus is the Son of God. பிரியமானவர்கள், அவனமாக தீர்மானித்து வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் மூலியமாக பலருக்கு சொல்லலாம் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று. நாம் ஜெபம் செய்வோமா? Shall we pray? ஆண்டவரே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களுக்கு நாடக்கூடிய முக்கிய காரணம், இந்த அற்புதங்கள் மூலியமாக நீர் யார் என்று சொல்ல நாம் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்நாட்களாக அநேக நாட்களாக ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்து எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்ந்திருப்போமானால், ஆண்டவரே, இந்த மனப்பக்குவத்தை நீ மாற்றும்படியாக நாம் எங்களுடைய இருதயங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். Perhaps, Lord, we have lived with a selfish perspective that, Lord, I want a miracle in my life for my sake. But today, as I hear your word reminds us that the miracles facilitate the communication about who you are to others. So we pray for miracles to take place, and that you would give us creative ideas and ways to communicate how good you are to those who need to hear them, Lord. ஆண்டவரே, அநேகர் இந்த உலகத்திலே நீ எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறீர், எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என்று கேட்கும்படியாக வாஞ்சியாக இருக்கிறார்கள், வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த அற்புதங்கள் மூலியமாக, உம்முடைய தெய்வீக இடைப்படுதல் மூலியமாக ஆண்டவரே வாய்ப்புகளை உருவாக்கும்படியாகவும், நாம் மற்றவர்களிடத்திலே நீர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லும்படியாகவும் எங்களையே உம்முடைய சமூகத்திலே இந்த பணிக்கு ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. We offer ourselves to this which is important to you. We offer ourselves afresh. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone, and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.